வீட்டுக்குள் பூனை வந்தால் விரட்டாதீங்க, அது வருவதற்கான காரணம் தெரிந்தால் அசந்திடுவீங்க. வீட்டுக்குள்ளே திடீரென்று ஒரு பூனை வந்தாலே பலர் அதை விரட்டுவதற்கே முன்வந்து விடுவார்கள். அட போயிடு, வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று கைகளை அசைத்து விரட்டுவதும், சில நேரங்களில் தண்ணீர் தெளித்து விரட்டுவதும் கூட நடக்கும். சிலர் பூனைக்கு பால் வைப்பார்கள், சிலர் அப்படியே துரத்துவார்கள். ஆனால் ஏன் இப்படி? நம் வீட்டுக்குள் வந்த பூனை நமக்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றிய குழப்பம்தான் காரணம். முன்னோர்கள் சொன்ன கதைகள், தெருவில் கேள்விப்பட்ட நம்பிக்கைகள், ஆன்மீக கருத்துக்கள் இவையெல்லாம் கலந்திருப்பதால் தான் பூனை வந்தால் உடனே மனிதர்கள் ரியாக்ட் ஆகிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் பூனை வீட்டுக்குள் வந்து உட்காருவது ஏதாவது பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கிறதா, அல்லது அது ஒரு ஆபத்து வரப்போகிறதற்கான சின்னமா? இதுதான் இன்று வரை அனைவரையும் கவரும் சுவாரஸ்யமான கேள்வியாகவே இருந்து வருகிறது. பழைய காலத்தில் முன்னோர்கள் பூனை வீட்டுக்குள் வந்தால் அந்த வீட்டு வளம் அதிகரிக்கும் என்று நம்பினர். காரணம், பூனை மிகவும் சுத்தமாக வாழும் ஒரு ஜீவன். எங்கு அசுத்தம் இருக்கிறதோ அங்கு அது தங்கி வாழாது. எனவே பூனை வீட்டுக்குள் தங்குவது அந்த வீடு சுத்தமான சூழல் கொண்டது என்பதற்கான அடையாளம்தான் என்று பலரும் கருதினர். ஆன்மீக ரீதியிலும் பூனைக்கு தனியான இடம் உண்டு. பல தேவதைகளின் வாகனமாக பூனை குறிப்பிடப்பட்டிருப்பதோடு, குறிப்பாக சஷ்டி விரதத்தில் பூனைக்கு கஞ்சி வைப்பது இன்னும் சில இடங்களில் வழக்கமாகவே இருந்து வருகிறது. இது பூனைக்கு கிடைக்கும் சிறப்பு மட்டுமல்ல, வீட்டில் அதிர்ஷ்டமும் வளமும் அதிகரிக்கும் என்பதற்கான அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அறிவியல் ரீதியாக பார்த்தால், பூனை வீட்டுக்குள் வந்தால் எலி, பல்லி, கரப்பான் பூச்சி போன்ற தீங்கு தரும் உயிர்களை கட்டுக்குள் வைக்கும். இதன் மூலம் வீடு சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். பூனை வீட்டுக்குள் இருப்பது கிருமி தாக்கத்தையும் குறைக்கும் என்பதால் அதுவும் ஒரு அதிர்ஷ்டம்தான். பழமையான வாஸ்து சாஸ்திரத்தில் கூட வீட்டில் பூனை தங்கி வாழ்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூனை அடிக்கடி ஒரு வீட்டில் வந்து போவது அந்த வீட்டில் நெகட்டிவ் சக்திகள் குறைந்து பாசிட்டிவ் சக்திகள் அதிகரிக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பூனை வந்து கதவின் அருகில் உட்கார்ந்தாலோ அல்லது உள்ளே வந்து தூங்கினாலோ அந்த வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், பணவசதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதற்காகவே பல இடங்களில் பூனைக்கு தனியாக பால் வைப்பதும் அதை வரவேற்று பராமரிப்பதும் வழக்கமாக உள்ளது. ஆக பூனை வீட்டுக்குள் வந்தால் அதை விரட்ட வேண்டாம், மாறாக அது தரும் பாசிட்டிவ் சக்திகளை நம்பி அதிர்ஷ்டம் கூட்டும் சின்னமாகவே கருதலாம். ஆன்மீக ரீதியிலும் அறிவியல் ரீதியிலும் பூனை வீட்டுக்குள் வருவது குடும்பத்திற்கு நல்லது என்பதே உண்மை.